ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை நெடுவாசலில் போராட்டம் தொடரும் என பெண்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் வேண்டான்னு தான் இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம். கண்டிப்பா இது மத்திய அரசு கைவிடணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்போம். இதனால கடைசி ஒரு உயிர் வாழ்ற வரைக்கும் நாங்க போராடிட்டே இருக்கோம். ஏன்னாக்கா இதனால எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் எங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. எல்லாருமே விவசாயத்தை நம்பி கூலி தொழிலாளி தான் 100க்கு 30-40% கூலி தொழிலாளி தான். இங்கே சில பேருக்கு விவசாயத்துல செலவு இது பண்ணி வேலை பார்த்து தான் அவங்க தினம் கூலி வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும். எங்களால முடியாது, அவங்க எல்லாம் சாக வேண்டியதான். அதனால இதை எங்க திட்டத்தை கைவிட்டே ஆகும். போராட்டம் ஆரம்பிச்ச அன்னையிலேருந்தே நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம். நாங்க இது போராட்டம் கைவிடுறோம். அதாவது எங்களுக்கு நாங்க நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கம்பல்சரி எங்க ஊர்ல உள்ள அனைத்து பேருமே போராடுவோம். எங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க கூட்டிட்டு போராடுறோம். எதுக்குன்னா எங்க பசங்க கூட ரொம்ப பயப்படுறாங்க. இதை நினைச்ச நைட்டெல்லாம் எல்லாருமே பயமா இருக்கு, தூங்க முடியல. ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை எங்க ஊர் மட்டும்தான். எங்க ஊரு, எங்க விவசாயம், எங்க குடிமக்கள் எல்லாம் எங்க ஊர் மட்டும் போறது. நிறைய ஏகப்பட்ட கிராமங்கள் அடிபட போகுது. தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து நாகையில் இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவுரித்திடலுக்கு வந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறி இளைஞர்களை கைது செய்தனர். உண்ணாவிரத போராட்டத்திற்காக போடப்பட்டிருந்த பந்தலை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு நிலவியது.